துரோணர் பரத்வாஜ முனிவரின் புதல்வராவார். இவர் ஒரு பானையில் இருந்து தோன்றியதால் துரோணர் என்று அழைக்கப்பட்டார். இவர் தன் தந்தையிடமிருந்து வேத ஞானங்களையும் தனுர் வித்தைகளையும் கற்றுத் தேர்ந்தார். இவருடைய கல்வியின் சிகரம் என்னவென்றால், சத்திரியர்களை அழித்துவிட்டு தனது செல்வங்கள் அனைத்தையும் தானம் செய்து கொண்டிருந்த பரசுராமரிடம் சென்று அவருடைய வில் மற்றும் திவ்யாஸ்திரங்கள் அனைத்தின் ரகசியங்களையும் பெற்றுக்கொண்டார். இதுவே அவரை நிகரற்ற ஆசானாக மாற்றியது. துரோணர் ஆசிரமத்தில் கல்வி பயிலும் போது பாஞ்சால நாட்டின் இளவரசனான துருபதனுடன் நெருங்கிய நட்பு கொண்டார். அரியணை ஏறியதும் ராஜ்யத்தை பகிர்ந்து கொள்வதாக துருபதன் வாக்குறுதி அளித்தான். இவர் கிருபரின் சகோதரியான கிருபியை மணந்தார். இவர்களுக்கு பிறந்த புதல்வரே அஸ்வத்தாமன். துரோணர் குடும்பத்துடன் வறுமையில் வாடிய போது தனது மகன் அஸ்வத்தாமனுக்கு பால் கூட வழங்க இயலவில்லை. மாவு கரைத்த நீரை பாலாக கொடுத்ததைக் கண்டு மனம் உடைந்த துரோணர் துருபதனின் இளமை கால வாக்குறுதியை நம்பி அவனது அரண்மனைக்கு சென்றார். துருபதன் வறுமையில் இருந்த துரோணரை கண்டு இகழ்ச்சியுடன் சிரித்தான். ஒரு அரசனும் ஏழையும் ஒருபோதும் சமமான நண்பர்களாக இருக்க முடியாது. நீ இப்போது உதவி கேட்டு வந்த பிச்சைக்காரன் மட்டுமே என்று கடுமையான வார்த்தைகளால் அவமானப்படுத்தி வெறுங்கையுடன் திருப்பி அனுப்பினான். இந்த இழிவு துரோணரை சினமடையச் செய்தது. துருபதனை போரில் வீழ்த்தி அவனுடைய ராஜ்யத்தின் ஒரு பகுதியை பறித்து அவனை சமமான நண்பன் நிலைக்கு கீழே கொண்டு வரும் வரை தான் ஓய்வதில்லை என்று சபதம் கொண்டார். பின்னர் அஸ்தினாபுரம் வந்தடைந்தார். அவரது அசுரத்தனமான ஆயுத அறிவை கண்ட பீஷ்மர் பாண்டவ மற்றும் கௌரவ இளவரசர்களுக்கு போர் பயிற்சி அளிக்கும் தலைமை ஆச்சாரியாராக துரோணரை நியமித்தார். சீடர்களின் பயிற்சி முடிந்ததும் குரு தட்சணையாக துருபதனை கட்டி தம் முன் கொண்டு வந்து நிறுத்துமாறு கட்டளையிட்டார். கௌரவர்கள் தோல்வி அடைந்த பிறகு அர்ஜுனன் தன் திறமையால் துருபதனை சிறைப்பிடித்து துரோணரிடம் ஒப்படைத்தான். துரோணர் துருபதனின் பாதி ராஜ்யத்தை கைப்பற்றி அவனை சம அந்தஸ்து உள்ளவனாக ஆக்கினார். இதன் விளைவாக துருபதன் துரோணரை கொல்லும் வலிமை கொண்ட மகனை பெற யாகம் செய்தான். அந்த யாகத்தில் பிறந்தவனே திருஷ்டத்யும்னன். துரோணர் அர்ஜுனனே உலகின் மிகச்சிறந்த வில்லாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். பறவையின் கண் சோதனையில் அர்ஜுனன் மட்டுமே முழு கவனத்துடன் இலக்கை கண்டது. துரோணரை மிகவும் கவர்ந்தது. அதனால் தனது வித்தைகள் அனைத்தையும் அர்ஜுனனுக்கு கற்றுக் கொடுத்தார். வேடுவ குலத்தைச் சேர்ந்த ஏகலைவன் துரோணரின் சிலையை வைத்து அவரையே குருவாக வணங்கி தன்னுடைய உழைப்பால் அர்ஜுனனுக்கு நிகரான வில்லாளியாக திகழ்ந்தான். அர்ஜுனனுக்கு அளித்த வாக்குறுதியை காக்க துரோணர் ஏகலைவனிடம் குரு தட்சணையாக அவனது கட்டை விரலை கேட்டார். ஏகலைவன் சிறிதும் தயங்காமல் அதை கொடுத்தது துரோணரின் வாழ்வில் கசப்பானதொரு சம்பவமாக பதிந்தது. குருஷேத்திர போரின் போது அஸ்தினாபுரத்தின் மீது கொண்ட விசுவாசத்தின் காரணமாக துரோணர் கௌரவர்களின் படையில் சேர்ந்தார். பீஷ்மருக்கு பிறகு இவர் கௌரவ படைக்கு சேனாதிபதியாக தலைமை தாங்கினார். போரில் பாண்டவர்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்திய சக்கர வியூகத்தை வகுத்தவர் இவர்தான். இந்த வியூகத்தை அர்ஜுனனின் மகன் அபிமன்யு மட்டுமே உடைக்க தெரிந்ததால் உள்ளே சென்றான். ஆனால் வியூகத்திலிருந்து வெளியேறும் வழி தெரியாமல் துரோணர் உள்ளிட்ட 7 மகாரதிகளால் கொடூரமாக கொல்லப்பட்டான். இது பாண்டவர்களின் கோபத்தை மேலும் அதிகரித்தது. துரோணரின் கையில் வில் இருக்கும் வரை அவரை வீழ்த்துவது சாத்தியமற்றது என்பதை அறிந்த கிருஷ்ணர் அவரை நிலைகுலையச் செய்ய ஒரு தந்திரத்தை மேற்கொண்டார். அதன்படி பீமன் அஸ்வத்தாமன் என்ற பெயருடைய யானையை கொன்று அஸ்வத்தாமன் இறந்துவிட்டான் என்று சத்தமாக அறிவித்தான். துரோணர் அதிர்ச்சியில் மூழ்கி தர்மத்தின் தலைவரான யுதிஷ்டிரரிடம் உண்மையை கேட்டார். கிருஷ்ணரின் வலியுறுத்தலால் யுதிஷ்டிரர் ஆம், அஸ்வத்தாமன் இறந்துவிட்டான் என்று கூறி பின்னர் அது ஒரு யானை என்று சேர்த்தார். அவர் யானை என்று கூறுவது துரோணரின் காதில் விழாத வண்ணம் கிருஷ்ணர் அவருடைய பாஞ்சஜன்ய சங்கினை அதீத ஒளியுடன் ஒலித்தார். யுதிஷ்டிரரின் வாயிலிருந்து தன் மகனின் மரணச் செய்தியை கேட்ட துரோணர் நம்பிக்கை இழந்து தனது ஆயுதங்களை எரிந்துவிட்டு தியானத்தில் அமர்ந்தார். ஆயுதங்களை நீக்கி தியானத்தில் அமர்ந்த அந்த சமயத்தில் துரோணரை கொல்ல பிறந்தவரான திருஷ்டத்யும்னன் அவரை அடைந்து நீண்ட நாள் வன்மத்தை தீர்க்கும் விதமாக துரோணரின் தலையை துண்டித்துக் கொன்றான். துரோணாச்சாரியாரின் வாழ்வு ஒரு மகத்தான குருவின் தன்னிகரற்ற திறமையையும் அதே சமயம் தனிப்பட்ட வஞ்சம் மற்றும் மகன்பாஷம் காரணமாக அவர் தர்மத்தின் பக்கம் நிற்க முடியாமல் போன அவல நிலையையும் மகாபாரதம் ஆழமாக பதிவு செய்கிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.